மக்களை TRA அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளுவன் தமிழ் வகுப்புல விலங்குகளின் இளமை பெயர் மரபு, விலங்குகளின் ஒளி மரபு, ஸோ இதெல்லாம் மரபுகள்னு சொல்லி அழகு மூணுல தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்குரிய எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஆல்ரெடி இது மரபு அப்படின்னு சொல்லி ஒரே வீடியோல போட்டிருப்போம். ஸோ அது தனியாக இருக்கும். அது அழகு 1ல வரும். இது அழகு 3ல வரக்கூடிய ஒரு பகுதி. இது விலங்குகளின் இளமை ஒளி மரபுனா என்ன, இளமை மரபுனா என்ன, கால மரபுனா என்ன, பால் மரபுனா என்ன, ஸோ இது தனியாக கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல விலங்குகள் மற்றும் பறவைகளின் இனங்களின் ஒளி மரபு, அதாவது விலங்குகளும் பறவைகளும் எப்படியெல்லாம் தங்களுடைய ஒலிகளை எழுப்புகிறது. ஸோ இப்போ புறா அப்படின்னா அது என்ன ஒலி எழுப்போம். ஸோ மரபு அப்படின்னா அது காலங்காலமாக அது ஒரு 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 வகையான ஒரு செயலை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வருது மரபு. ஸோ மரபு அப்படின்னா அதைத்தான் குறிக்கிறாங்க. அப்ப இங்கே பறவைகளின் இனங்களுடைய ஒலி மரபு, ஒலி அப்படின்னா ஓசை, சவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ஓசையெல்லாம் எப்படி எந்தெந்த விலங்குகள் எந்தெந்த பறவைகளுக்குரிய ஓசை என்பதை கேட்பாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆந்தை என்ன பண்ணும் அப்படின்னா அலரும். ஆந்தை அலரும், ஆந்தை அலரும். அடுத்து காகம் கரையும், காகம் கரையும், காகமானது கரையும். அடுத்து கிளி கொஞ்சும் அல்லது பேசும், ரெண்டுமே வரும். கிளி கொஞ்சும் அல்லது பேசும், கிளியானது கொஞ்சும் அல்லது பேசும். அடுத்து குயில் கூவும், குயிலானது கூவும். அடுத்து கோழி கொக்கரிக்கும், கோழியானது கொக்கரிக்கும். மயில் அகவும், மயிலானது என்ன பண்ணும், அகவும். ஸோ இது எப்படி கேள்வியில கேட்பாங்க அப்படின்னா, இப்ப ஆந்தைன்னு கொடுத்து ஆந்தைக்குரிய ஒளிமரபை கண்டறிக்கன்னு சொல்லி கீழே ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ கரையும், ஆப்ஷன் பி கூவும், ஆப்ஷன் சி அலரும், ஆப்ஷன் டி கொக்கரிக்கும் கொடுப்பாங்க. அப்ப இதுல எது கரெக்ட் மரபு? அப்ப ஆந்தையானது அலரும், இப்படி கேட்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி கேட்கலாம். இல்ல பொருந்தாததை தேர்ந்தெடுங்கன்னு கேட்கலாம். ஸோ இது மூணு கரெக்டா கொடுத்துட்டு பாக்கி ஒன்று மட்டும் தப்பா கொடுக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல இருந்து எப்படி வேணுமா கேட்கலாம். அதனால நம்ம A to Z ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். ரொம்ப எளிமையான ஒன்று தான். நிறைய முறை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகிடும். அடுத்து கூகையானது குளரும், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கூகை குளரும். இந்த ரெண்டும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஆந்தையும் கூவையும் ஒரு செட் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஆந்தை அலரும், ஆ ஆ ஆ ஆ இப்படி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. குரில் நெடில், கூ கூ, கூ தான் நெடில வரப்ப கூ, அப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாமா. அப்ப கூகை குளரும், ஆந்தை அலரும். பசு என்ன பண்ணும் அப்படின்னா கதரும், பசு கதரும், பசுவானது கதரும். அடுத்து புறா குணுகும், புறா குணுகும். வண்டு முரலும், வண்டு எப்படி கத்தும், முரலுமா. ஸோ வானம்பாடி அப்படின்னா பாடும், வானம்பாடி அப்படின்னா பாடும். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அடுத்து வாத்து அப்படின்னா கத்தும், வாத்து கத்தும். கழுதை அப்படின்னாலும் கத்தும், கழுதை அப்படின்னாலும் கத்தும். குதிரை என்ன பண்ணும், கனைக்கும். இது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும். சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா முழங்கும். இந்த சிங்கையும் புலியும் கொட்டு குழப்பிடக்கூடாது. சிங்கம் முழங்கும், சிங்கம் முழக்கம் போல் இருந்ததுன்னுவாங்க இல்லையா. அப்ப சிங்கமானது முழங்கும். புலி என்ன பண்ணும் அப்படின்னா புலி தான் உருமும், புலி உரும்புறும். அப்ப கரடி என்ன பண்ணும் அப்படின்னா கத்தும், கரடியானது கத்தும். அடுத்து நரி என்ன பண்ணும், ஊளையிடும். இது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும், நரி ஊளையிடும். யானை பிளிரும், யானையானது பிளிரும். ஆடு என்ன பண்ணும், ஆடு கத்தும். எருது, எருது இருக்குல்ல, எருமை மாடு, அது எக்காலமிடும், எருது எக்காலமிடும். அடுத்து குரங்கு அலப்பும், குரங்கானது அலப்பும். அடுத்து பூனை சீரும், பூனையானது சீரும். அடுத்து குருவி கீச்சிடும், குருவி என்ன பண்ணும் அப்படின்னா கீச்சிடும். அதே மாதிரி அணிலுக்கு வரும், எலிக்கு வரும், எலியும் கீச்சிடும். ஸோ குருவி எலி ரெண்டுமே கீச்சிடும் தான், குருவி எலி. அடுத்து பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா சீரும், பாம்பு சீரிச்சுப்பா அப்படின்வாங்க இல்லையா. அப்ப பாம்பு ஆனது சீரும். பள்ளி சொல்லும், பள்ளி சொல்லும், பள்ளி இருக்கு இல்லையா, வீட்டுல இருக்கக்கூடிய பள்ளி சொல்லும். நாய் குரைக்கும், நாயானது குரைக்கும். பன்றி உரும்பும், பன்றி என்ன பண்ணும் அப்படின்னா உரும்பும். அப்ப புலியும் பன்றியும் உரும்பும்.
புலியும் பன்றியும் உரும்பும். தவளை வந்து கத்தும். தவளை என்ன பண்ணும்? கத்தும். கோட்டான் குளரும். கோட்டான் குளரும். ஸோ அப்ப அந்த ஆந்தை, கூகை, கோட்டான் இது மூணையும் நீங்க ஒன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆந்தை ஆ நெடிலு, இப்ப குறில் ஆள வந்து அலரும். கூகையும் கோட்டானும் ரெண்டுமே குளரும். இது ரெண்டு ஒரு செட்ல ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? கூகையும் கோட்டானும் ரெண்டுமே வந்து குளரும். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே. அப்ப இளமை பெயர் ஒளிமரபு கேட்டா எழுதிடலாமா? சிம்பிளா நீங்க இன்னொரு தடவை நீங்க எழுதி வச்சுருங்க. இதை எழுதி வச்சாலும் சரி, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் சரி, குரூப்ல இருக்கவங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். ஓகே. அடுத்து விலங்குகளுடைய இளமை பெயர்கள். இப்போ மனிதன் இளமை பெயர்ல என்ன சொல்லுவோம்? மனிதனை இளமை பெயர்ல பையனா இருந்தா ஆண் பாலா இருந்தா பையன், பெண் பாலா இருந்தா பிள்ளை. ஸோ இப்படி பெண் பிள்ளை அப்படின்வாங்க இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் அதோடைய குட்டியில இருக்கப்போ அதுக்கு ஒரு பெயர்கள் இருக்கும். அதோடைய மரபுகள் என்ன அப்படின்னா, அநீர் பிள்ளை, ஃபர்ஸ்ட் அணில் குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது அணில் பிள்ளை, அணில் பிள்ளை. அடுத்து கீரி குட்டியில இருக்கப்ப கீரி பிள்ளை. ஸோ அப்ப பிள்ளை என்றால் நீங்க ரெண்டு ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஒன்னு அணில், இன்னொன்னு கீரி. அணில் பிள்ளை, கீரி பிள்ளை. அடுத்து சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் சிங்க குருளை. சிங்க குட்டி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிங்க குருளை. புலிக்குட்டிய புலிப்பரல். புலிக்குட்டிய புலிப்பரல். இது ரெண்டும் குழப்பம். இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சிங்கம் குருளை, புலி பரல். சிங்கம் குருளை, புலி பரல். அணில் பிள்ளை, கீரி பிள்ளை. ஓகேவா? அடுத்து யானை குட்டியை வந்து யானை கன்று என்று கூறுவார்கள். அடுத்து மான் குட்டிய மான் கன்று. மானுடைய குட்டிய மான் கன்று என்று சொல்லுவாங்க. எருமை உடைய குட்டிய எருமை கன்று என்று கூறுவார்கள். குதிரை உடைய குட்டிய குதிரை குட்டி. ஸோ குதிரையுடைய குட்டிய குதிரை குட்டினே கூப்பிடுவாங்க. அப்ப கன்று அப்படின்னா 3 ஞாபகத்துல வச்சுக்கலாமா? என்னென்ன? யானை, மான், எருமை. யானை, மான், எருமை இது எல்லாத்தோடைய குட்டியும் கன்று என்று அழைக்கப்படுகிறது. குட்டியை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 செட்டு ஒரே தான் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அந்த 9மே குட்டியில வரும். என்னன்னு பார்ப்போமா? குதிரை குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி, கழுதை குட்டி, பன்றிக்குட்டி, எலிக்குட்டி, கரடி குட்டி. உங்களுக்கு ரொம்ப குழப்புச்சு அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இது ஒரு 8 ஞாபகத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் வர்றது எல்லாருமே குட்டி. ஏன்னா நான் 7 தவிர பேலன்ஸ் எதுல வந்தாலும் குட்டி தான். அப்ப இதை 7 மட்டும் நீங்க நல்ல மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. ஈஸியா நம்ம போட்டுடலாம். அப்ப அணில் பிள்ளை, கீரி பிள்ளை. பிள்ளைல சிங்கக்குருளை, புலிப்பரல். கன்றை பொறுத்த வரைக்கும் 3. யானை கன்று, மாங்கன்று, எருமை கன்று. குட்டியில வந்து ஒரு 9. குதிரை குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி, கழுதை குட்டி, பன்றிக்குட்டி, எலிக்குட்டி, கரடி குட்டி. அடுத்து விலங்குகளுடைய வாழ்விடங்கள். விலங்குகளுடைய வாழ்விடங்கள். விலங்குகளின் வாழ்விடங்கள் என்னென்ன அப்படின்னா ஆட்டுப்பட்டி. ஸோ விலங்குகளுடைய வாழ்விடங்களை பொறுத்த வரைக்கும் விலங்குகள் எந்தெந்த மாதிரியான மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை எல்லாம், அதாவது விலங்குகள் இப்ப நம்ம மனிதனை பொறுத்த வரைக்கும் வீட்டுல வசிக்கிறோம். அதே மாதிரி விலங்குகள் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல வசிக்கும். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட்டுப்பட்டி. குதிரை கொட்டில். ஆடுகள் மொத்தமாக இருக்கக்கூடியத ஆட்டுப்பட்டி. குதிரை மொத்தமாக இருப்பது குதிரை கொட்டில். கோழி மொத்தமாக இருந்தால் கோழி பண்ணை. மாடுகள் மொத்தமாக இருந்தால் மாட்டு தொழுவம். யானைகள் மொத்தமாக இருந்தால் யானை கூட்டம். வாத்துகள் மொத்தமாக இருந்தால் வாத்து பண்ணை. குருவி மொத்தமாக இருந்தால் குருவி கூடு. சிலந்தி வலை. எலி வசிக்கின்ற இடம் எலி வலை. கரையான் வசிப்பது கரையான் புற்று. மாடுகள் இருப்பது மாட்டு தொழுவம். நண்டு இருப்பது நண்டு வலை. அப்ப ஆடுகள் இருப்பது பட்டி, குதிரை கொட்டில், கோழி பண்ணை, மாட்டு தொழுவம், யானை கூட்டம், வாத்து பண்ணை, குருவிக்கூடு, சிலந்தி வலை, எலி வலை, கரையான் புற்று, மாட்டு தொழுவம், நண்டு வலை. ஓகேவா? அப்ப விலங்குகளோட வாழ்விடம் கேட்டா போட்டுடலாமா? அடுத்து காய்களுடைய இளநிலைகள் என்னென்ன அப்படின்னா அவரைக்காய் வந்து பெருசாச்சு அப்படின்னா முற்றியது அவரைக்காய். அதோடைய பிஞ்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவரை பிஞ்சு. அதே மாதிரி தென்னங்குருமை, மாவடு, முருகை பிஞ்சு, வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சு. ஸோ அவரை பிஞ்சு, தென்னங்குருமை, மாவடு, முருங்கை பிஞ்சு, வாழை கச்சல், வெள்ளரி
பிஞ்சு. ஓகேவா? ஓகே. அப்ப இன்னைக்கான வகுப்புல விலங்குகள் பறவைகளின் ஒளிமரபு, விலங்குகளின் இளமை பெயர், விலங்குகளுடைய வாழ்விடம், காய்கறிகளின் இளமை பெயர். என்ன சார் இந்த பாக்கி பேலன்ஸ் எல்லாம் நடத்தல அப்படின்னா ஆல்ரெடி நடத்தி மரபு பிழைகளை கண்டறிக அப்படின்னு சொல்லி தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. எல்லாமே நடத்திருப்போம். ஸோ இது தனியாக அது தனியாக அதுலயுமே எல்லாம் நடத்திருப்போம். இது வந்து நம்ம அழகு 4ல வரக்கூடிய ஒரு 3 டாபிக். ஸோ இதை நம்ம தனியா நடத்தினாதான் சரியா இருக்குன்னு சொல்லி இந்த 4யுமே சரியா நடத்திருக்கோம். இதுல வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சாலும் சரி, இல்ல எழுதி வச்சு படிச்சாலும் சரி, குரூப்ல ஜாயின் பண்ண மாணவர்களுக்கு குரூப்ல இதற்கான எல்லா பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிடுவோம். இதுக்கு எல்லா பிடிஎஃப் குரூப்ல எப்படி ஜாயின் பண்ணணும் என்பதற்கான கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை பார்த்து ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. அடுத்து ஒரு வள்ளுவன் தமிழ் வகுப்புல இந்த மேல ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா, வள்ளுவன் தமிழ் வகுப்பானது ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல வள்ளுவன் தமிழ் வகுப்பானது ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு சரியாக நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ புரிஞ்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படிக்கணும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த டெஸ்ட் பேஜ் வந்து புரட்சிக்கவி டெஸ்ட் பேஜ். அதற்கான டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்க, வேண்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் மக்களே.